டைகர்ஸ் நிறைய எல்லாமே எலிஃபண்டோட டேங்க். என்ன சவுண்டுங்க அது? பைசனுங்களா? புலி சவுண்டுங்க, டைகர் சவுண்டு. பயங்கரமா கேட்குது. ஆமா அங்க நிக்குது, அது புல்லுக்குள்ள தெரியலண்ணே. லெப்பார்டு டைகர் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கத்தும். புலி வந்துச்சுங்களா? டைகர் ஓகே. நிறைய இருக்கு. ரைட் சைட்லேயும் இருக்கு நிறைய. ரைட்லேயும் நிறைய இருக்கு. அது கண்ணு நின்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பலி இல்லம் ஸ்டேங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமலை டைகர் ரிசர்வில் டாப் ஸ்லிப்பில் இருக்குங்க. டாப் ஸ்லிப்பு வந்துட்டு அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம புக் பண்ண ஆன்லைன் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து அங்கே செக்இன் பண்ணணும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஐடி கார்டு கொடுத்து என்ட்ரி போட்டுட்டு அவங்க வந்து இங்கே அனுப்புவாங்க நம்மளை. இது பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அரௌண்டில் இருக்குங்க. லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க. அனிமல்ஸ் எதையும் ஆனால் வரும்போது மங்கூஸ் ஒன்று பார்த்தோம், பட் நம்ம வீடியோ எடுக்கும்போது தெரியல. இதாங்க ஹாலு உள்ள என்ட்ரானது. ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ இதே ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு 3 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்காங்க. அது போக கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், சின்ன ஒரு டேபிள், அது போக சேரு, டேபிளுங்க, ஹேங்கர் இருந்தால் மாட்டிக்கலாம். ப்ளஸ் இந்த சைடு ஒரு விண்டோங்க, ஃப்ரண்ட் சைடு. இது வந்து லெஃப்ட் சைடு நம்மள இல்லை மூட. ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்னு நார்மல் டைப்பு ரெண்டுமே இருக்கு. இது வந்து மாடிங் ஆம்பிளி இல்லமோட. அதுதான் நம்ம வந்த ரோடுங்க. ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குங்க. ஹில்ஸு, திடீர்னு பார்த்தீங்கன்னா பள்ளம். இங்கே நிறைய பேர்ட்ஸ் பறக்குதுங்க. ஹார்ன்பில் அங்கே இருக்காமா. அப்படின்னா எப்படி இருக்கும் பார்க்க? பறந்துட்டியாங்க. வாய் கொஞ்சம் நீளமாக எப்படி இருக்கும். அது மல்டி கலர்ஸ் நிறைய. அங்கே போகுது பாருங்க, பறக்குது. அதுதானே பறக்குது? அதுதான் ஓகே. நைட்டு பார்ப்போம், கம்பெனியே பார்க்கலாம். சரிங்க சரிங்க. டார்ச் இருக்குங்க எங்கிட்ட இருக்கு. ஹார்ன்பில் சீசன் பறக்குதுங்க. அங்கே நிறையா பறந்துட்டு இருக்கு பாருங்க. மரத்து மேலே உட்காந்து போய் பொக்கொண்டு இருக்கு பாருங்க. பறக்குது பறக்குது பாருங்க. அப்படியே நிறைய இருக்கு. ஹார்ன்பில்லுங்க. கிரே கலருங்க. கிரே அல்ல ஜி, ஒயிட்டுங்களா? இது கொஞ்சம் நம்ம அது கிரே ஒயிட் காமனாக இருக்கு. இது அதை விட பெருசாக இருக்கு. நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் எனக்கு தோணுது அது நெக்ஸ்ட்டுக்கு வேண்டிட்டு எனக்கு தெரிஞ்சு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது இந்த சீசனில் தான் இது ஆக்சுவலி இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. 3 பறக்குது வருங்க. கொஞ்சமாக ஒருபாடு நிறைய பேர் இருக்கு. இருக்கு. ஓகே.
இது ஃப்ரண்ட் சைடுங்க. பீகாக் பிஎன். நிறைய இருக்குடா, குரூப் இருக்கு. எத்தனை இருக்கு? 2 பீகாக், 3 பீகன், 4. எப்படி இருக்குது இந்த பிளேஸு? சூப்பராக இருக்குது. இது வந்து அம்பளி இல்லமோட மொட்டை மாடிங்க, 2வது ஃப்ளோரு. இங்கே வந்து இந்த மாதிரி செட்டு மாதிரி போட்டு மழை வந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு சுற்றியும் அனிமல்ஸோட சைட்டிங்கு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸோட சவுண்டு, டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புங்க. சிவுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் செகண்ட் டைமு, நான் 6 மாதம் ஆச்சு வந்து. பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன அனிமல்ஸ் இங்கே சைட் ஆகுதுங்கிறது. என்னது? ஸ்னெயில். ஸ்னெயில் முட்டிக்கிச்சு. ஸ்னெயில் பாருங்க, இங்கே வருங்க, தெரியுதா? உள்ளே இருக்கு. எல்லாம் நத்தை இருக்கு. ஸ்னெயிலுங்க செவுத்துல பாருங்க எப்படி ஒட்டிட்டு இருக்கு. பாருங்க பீகாக். கோர்ப்பையாங்க. எல்லாமே எலிஃபண்டோட டங்கு. என்ன சவுண்டுங்க அது? பைசனுங்களா? புலி சவுண்டுங்க, டைகர் சவுண்டு. கேட்டுச்சுங்க. 2-3 டைம்ஸ், 3 டைம்ஸ் ஆச்சுங்க இதோட. ஒன்றா டயராக இருக்குங்க, இல்லைன்னா காராக இருக்குங்க. டெரர் சவுண்ட், டயர் சவுண்ட் மாதிரி தான் இருக்குங்க. அது நம்மள நோட் பண்ணியிருக்குங்க நேரம். சரி, கையிலலாம் பூச்சி. பெரிய காட்டி காத்துட்டேன் மாதிரி மறுபடியும் வந்துருச்சு. எம்எல்ஏ வருது. சிவ என்ன பார்க்குற? அதான் பார்த்தேன். அப்படி இல்லை, சுற்றியும் காம், நம்ம சவுண்ட் மட்டும்தான் சிவ.
பேர்ட் சவுண்டு. இப்போயே டயர் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சுங்க 2-3 தடவை. பட் நாட் ஷூர். சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. ஃபுல்லாக பீக்காக்குங்க. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான பேர்டு எல்லாமே வருதுங்க. பறந்தாங்க போயிடுச்சுங்க. மழை பெய்யுதுங்க. வேறுங்க பீக்காக்கு எத்தனை இந்த மரத்தில். இப்போ நம்ம டாப் ஸ்லிப்பில் அம்பளி இல்லத்துலேருந்து இங்கே ரிசப்ஷன் ஆஃபீஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னு வந்து சஃபாரி போகலான்ட்டு. தொங்கி பார்க்கட்டா? இங்கே கேன்டீன் இங்கே உள்ள கேன்டீன் இருக்கு. இதுதான் சஃபாரி வெஹிக்கிள். இங்கே வந்திருக்கேன். சஃபாரியெல்லாம் போயிருக்கேன். நம்ம அந்த மர இதில் தங்கணும்ல, லாக் ஹவுஸ். அந்துரு ஆமாம், அது மேலே இருக்கிறது தான் அங்கே. இதெல்லாம் அந்துரு. உளுந்துருவே பா. சஃபாரி போயிட்டுருக்கேன் ஷேப் டாப்ஸில். பை ஒன்றே ஒன்று தான் நிற்கிது பாரு. ரெண்டா? கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கான். பைசன் நடு ரோட்லேயே நிற்கும். ஆமா, அங்க நிக்குது. அது புல்லுக்குள்ள தெரியலன்னு. புதருக்குள்ள இருக்கு. அந்த அதுக்கு மேல அந்த ஒரு கருப்பா தெரியுது பாருங்க. நல்லா விடுது.
பெரிய சரியான பெருசுன்னா எடுக்கிறீங்களா? இதான் கீழே நிற்கிது பாருங்க. அந்த ஐயோ போயிடுச்சு ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. இங்கதான் ஓடிடுச்சு. காட்டு எருமை அங்கே நிற்கிது. இல்லையா? மான் தானா? கொம்போட இருக்கு. அந்த கொம்பை மட்டும் பாருங்க. நிறைய நிற்கிதா? 2-3 நிற்கிது. எங்க? ஆமா, இந்த சைடு. நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க. அங்கே 2 மேலே நிற்கிது பாருங்க. ஆமாம், அங்கே ஒன்று நிற்கிது. இங்கே மேலே நிற்கிது பாருங்கண்ணே. அண்ணே, இந்த இங்கிட்டு மேலே நிற்கிது பாருங்க. அதா? ஓ, ரிட்டையர்ட் ஆனதா? ஆகலையா? கும்கியானா வேறையா? அங்கே ஒன்று நிற்கிது.
கேன்டீன் இருக்குங்க, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். 6 மணிக்கு மேலே இங்கே வெளியில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் கீழே போயிடுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. எப்போவுமே இங்கே டீர் நிறையா இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு 4-5 டீர் மட்டும்தான் இருக்குது. நம்ம சஃபாரி போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்குறேங்க. பாருங்கள் 6 மணிக்கு மேலே எப்படி இருக்குங்க ரோடு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக போகும். எலிஃபெண்ட் எல்லாமே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் வேர்லேயே போய்க்கிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம உடனே டீ குயிக்காக சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ரிட்டனு. லெஃப்ட் பாரு பரணி. அம்பளியெல்லாம் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டீப்பாக இருக்குங்க. பட் நார்மல் சிடான் டைப் காரில் எல்லாமே வராங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். சிக்ஸ் 30 ஆகுதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்பளிலாம். மாடிக்கு வந்திருக்கேங்க. அதெல்லாம் ஊர் இன்னொண்டா அது இருக்கான்னு பார்க்கலாம். நீ இந்த பக்கமே நான் பார்த்துட்டு வரேன். அனிமல்ஸ் இருக்கு, பார்த்து தட்டி விட்டுருப்பேன். எல்லாம் பாருங்கள் ஊர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வில்லேஜஸ் லைட் தெரியுதுங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. மான் சவுண்டுங்க. அங்கே அந்த குழியில் அந்த குழி அங்கே இருந்து தான் சத்தம் இருக்குது. இதோ பிளாக் கலர் இருந்துக்கோங்க. அங்கே இருந்து தான் அந்த குழியில் அடிங்க. நம்மளாம் ஆங்கிலீஷு அங்கே பின்னாடியே பின்னாடி பகலாக தான் ஈஸியாக இருக்கலாம். தூரம் வந்துருக்கு ஷிவ், அதனால தான் கத்துது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லெப்பர்டால நான் கார் இருக்குல்ல, காரை தாண்டி ஒரு ரூஃப் இருக்குல்ல, அதில் ஏற முடியுமா? இன்னும் ஏறோன்னு நினச்சேன். அப்புறம் இங்கேயே பிடிக்கும். ஈஸியாக ஏறியது மேலாம் வராது.
சவுண்டுங்க சாம்பார் அடி மாதிரி தெரியுது. அலாம் கால் கேட்டே இருக்கு. வண்டி வரதில்ல, அங்கே தான் சவுண்டு கேட்குது. வண்டி இப்படி போயிட்டு இந்த சைடு லெப்பார்டு டைகர் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கத்தும். எதுவும் இல்லை, சவுண்டு கேட்குது டிஃப்ரெண்டாக. கேட்குதா? நிறைய மாதிரி ஒரு சவுண்டு. காற்று பயங்கரமாக இருக்குங்க. காற்று எப்படி வருது? பயங்கரமாக காற்றுங்க. நல்லா 4:30 மணிக்கு. ஆமாங்க, இந்தியன் கார் அதுக்குள்ள ஒரு புலி இருக்கு இருக்குங்க. കേറിയില്ലേ ഉള്ളിക്ക് അങ്ങോട്ട് എവിടെ കാണിച്ചു കൊടുക്കാം. അതന്നെ അതന്നെ അതിൻ്റെ ഇടയിലുണ്ട് സാധനം. ഓക്കെ, புலி வந்துச்சுங்களா? டைகர் പുലി മാതിരി கண்ணு கொஞ்சம் ஷைன் பண்ணிச்சாங்க. ஓகே ஓகே. அப்படியே இந்த சவுண்டு போடுமல்ல. சவுண்ட் போடுங்க, நேரம் தெரிஞ்சிருக்கும். അതാണ് ആ ചെറിയ കണ്ണ് കണ്ട. ആ ശരി, നോക്കട്ടെ, ഭൂമിയെ നോക്കി അറിയാം. காட்டுப்போத்துன்னு அறியாங்க. பக்கமே வந்துருச்சு. அந்த பக்கமா இப்போ இங்கே வந்துருச்சு. ஈவினிங் அப்போ அப்படி இருந்தில்லே. ஆமாம்மாங்க, ரோட்டில் இருந்தது, அந்த பக்கம் இருந்தது, அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இங்கே வந்துருச்சு. நிறைய இருக்கு. அப்படியே வந்தது அது இல்லை ஓகே. டயர் இருந்து நேரம் சைட் பண்ணியிருக்குங்க, சவுண்ட் போட்டிருக்குங்க. எழுதுல என்னன்னு அதே அங்கே சின்ன அந்த குட்டி போட்டிருக்காது. குட்டிங்க, சின்ன குட்டி குட்டி போட்டுருக்கு. குட்டி போட்டு ப்ரௌன் கலர்ல ஒரு குட்டி பால் குடிக்கணும் பாருங்க. அந்த பைசனோட அந்த குட்ட பைசன் வரீங்களா? ரெண்டுக்கு நடுவுலிங்க, பெருசு ரெண்டு. செகண்ட் லாஸ்ட் அந்த பக்கம் ஆமாங்க இருக்கு. அதோட கீழே பால் குடிக்கணும். ப்ரௌன் லைட் ப்ரௌன் பால் குடிக்கானு கலஞ்சி பால் குடிச்சிட்டு இருக்கா. അതാണ് നമ്മൾ കണ്ടത്. അത് ഇപ്പൊ വന്നത് കുഞ്ച് ഇപ്പൊ പാൽ കുടിക്കാൻ അതെ കടിക്കുമോ உங்களுக்கு? கிடைக்குதுங்க, பால் குடிக்குது. அது இப்ப பார்த்தது. കട്ടിയത് കുട്ടിയെ പാതവിടെ നിന്ന് ഇങ്ങനെ എണിച്ച് വന്നിട്ട് എപ്പോൾ പ്രസവിച്ചത്. ഞാൻ ഇപ്പോൾ വരുമ്പോൾ കണ്ടു അത് അവിടെ നിൽക്കണം. വയറിങ്ങനെ വേർത്തൊരു ക്ഷീണിച്ചിരിക്കുന്നുണ്ടായിരുന്നു. നമ്മൾ ഉദ്ദേശിച്ചതല്ല. അല്ല പ്രസവിച്ചു. இப்போதான் குட்டி போட்டிருக்கு. அப்பதான் நினைக்கிறேன் ஒயிட் கலரா இருக்குல்ல. அல்ல ஜி, நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தப்ப நம்ம அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தேன். டயர்டா கொஞ்சம் வயறு பயங்கர பெருசா இருந்தது. ஏதாச்சும் குட்டி போட்டால் உடனே எந்திரிச்சிடுங்களா? நினைச்சிடும் இந்த 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 மாதிரி ഫീഡിങ്ങിന് വേണ്ടി എഴുതിരും. ஓகே, இந்த டைமில் நடக்குது. അല്ല കാട്ടിലല്ലേ, അത് അതിന്റെ രീതിയിൽ. இங்கே என்ன முன்னா ഇനി പാൽ വരുമോ? லைட் கலராக தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகே, ஜூம் பண்ணி டயர்ன்ட்டு அப்படி
நினைச்சேங்க இல்ல Okay. அது ஆஃப்டர் டெலிவரி அது டெலிவரி இப்போ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது படுத்திருந்தது அந்த கல்லுக்கு அப்புறம் Okay. மெதுவாக எணிச்சு மெதுவாக நடந்து 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 போய் இப்போ தான் அங்கே மதர் கிட்ட போயிருக்கு. ஓகே. குட்டி போட்டுச்சுனாவே இந்த மாதிரி வில்லேஜ் பக்கத்தில் தான் சுற்றுங்க, உள்ளே போகாது டீப் ஃபாரஸ்ட்டுக்கு. அது ப்ரொடெக்ஷன் வேண்டி ஆமாங்க, குட்டி சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி. இல்லை அது பார்த்துட்டே இருக்குது ஜி. அது இந்த பக்கம் அப்படியே கேர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் புலியொന്നും வராது இருக்குது பார்த்தீங்களா. புலி இங்க வராது. இல்லை வராதுன்னு இல்லை. நாங்கள் ஜி நாங்கள் போயிட்டு திரும்பி வரும் நாங்கள் ட்ரக்கிங் புலி போய் பார்த்தேன் நாங்க. திரும்பி வரும்போது அந்த சாம்பார் டீர். சாம்பார் டியர் சவுண்ட் போட்டுது. நான் இங்கிருந்து கேட்டேங்க. சவுண்டு போட்டப்போ அந்த 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 நம்மளோட ஆள் நிறுத்திட்டு அங்கே கொஞ்சம் அந்த பொந்தையில் கொஞ்சம் டார்ச். ஓகே. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. പക്ഷെ அந்த இது கிடைக்கல, அது வெளியே வரல, உள்ளே இருந்துருச்சு. இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ இந்த ஏரியாவில் இருக்கு. சாப்பிட்டு நைட் வந்து உட்காந்துடலாங்க. நைட்டு வந்து இதொரு லைட் നോക്കുதா விடு விடு இந்தா பிளாக் பாண்டாவும் இங்கே இருக்கு. நான் பார்த்தது இல்லைங்க, பார்த்ததில்ல. விட்டதா ദാ ഇവിടെ നോക്ക്. ബ്രോ ദാ இங்கே நிறைய இருக்குங்க. ரைட் சைட்லேயும் இருக்கு நிறைய. ரைட்லேயும் நிறைய இருக்கு. അയ്യോ 10 അമ്പാണ് ഉണ്ട്. வெளியே இருந்தது நேரம் சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்குங்க. இன்னும் என்னால் வந்துட்டே இருக்கு. பெரிய கூட்டம். എന്നെ ഫോൺ എടുക്കാനാ? இந்த குரூப்பில் மெயில்ஸ் நிறைய இருக்குங்க. மேல்ஸில் மேல் 1 2 இருக்குங்க. இங்கே 2 3 இருக்கு. പക്ഷെ கிடையாது. ஏதோ ஓடுது, அதான் அந்த அதுக்கு பாக்ஸ் பேக் ஏதோ ஓடிச்சுங்க டைகர் மாதிரி. ഓടിച്ചാ? கண்ணு ഓടിച്ചു. എങ്ക എങ്ക? ആ ലൈറ്റ് നോക്കിയതാ. ഞാൻ ഫോക്കസ് ലൈറ്റ് അവിടെ കൊടുക്കാൻ അതിന്റെ ബാക്കിൽ അവിടെയൊക്കെ മിണ്ടാതെ നിൽക്കുന്നതാണോ? ഇവിടെ നിന്നാ പോയി. அவ்வளோதான் போயிங்க உள்ள. അല്ല ഓടി எல்லாம் ஓடிச்சுங்க. லைட் அடிக்கிறனால இது ஓடுச்சு. ടൈഗർ ഇല്ലാம ഓടാൻ മാட்டாங்க. அப்படி வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நல்ல சைட்டிங். இப்போயே நாங்கள் வந்து பார்த்தீங்க எதுவுமே இல்லை. இப்போ தான் வந்திருக்கு, நீங்கள் வரும்போது தான் வந்திருக்கு. 1 மணி வரை இருக்கும். எலிஃபெண்ட் இங்கேயே வந்திருக்கு இல்லைங்க, டங்கெல்லாம் கிடக்கு. பார்க்கும்போது ஃபுல்லாக எலிஃபெண்ட். எலிஃபெண்ட்டுங்க நானும் இந்த வரைக்கும் இங்கே பார்த்தது இல்லைங்க எலிஃபெண்ட். அவங்க யூடியூப்ல பார்க்கும்போது எலிஃபெண்ட் அங்கே இருக்கு இங்கே இருக்கு ரெண்டு வெல்டு நான் குட்டி இங்கே നീ അടിക്കാതെ എടുക്കാം. எடுத்தோம் கீழே ஏதோ சவுண்ட் கேட்குது.
அங்கே இருக்கு போகுது பாருங்க. இந்த குட்டியை போயிட்டு இருக்கு. ശരിക്കും അടിക്കണം. இந்த வேக்கில் போயிட்டு இருக்கு குட்டி. எல்லாம் ரன்னிங்கில் ஓடுதுங்க. കുട്ടി പിന്നാലെ പോകണ്ടല്ലേ? ஷூ கொண்டா பைசன் காட்டுறேன். என்னது? மறந்துச்சு, கண்ணு தெரிஞ்சதுடா. இங்க தெரியுது பாருங்க. மானு மானு மானு. டீர்ப்பா இங்க தெரியுது. தெரியுதா? டீரா இங்க இல்லையா? இங்க இல்லையா? കറക്റ്റാടി. அதெல்லாம் நிறையா இருக்கு. புலி சிறுத்தைகிட்ட கூட தப்பிச்சுக்கலாம். இந்த பாம்பு இதெல்லாம் தான் பிரச்சனை காட்டுக்குள்ளார வரும்போது. சின்ன சின்ன பூச்சி, இந்த வண்டு எல்லாம் இருக்குங்க, எல்லாம் கடிச்சுன்னா விடாதுங்க. குளிர்தான். கூடு போடு தலைக்கு போடு, குளிர் காதில் ஃபுல்லாக குளிர் காய்ச்சி வந்துடும். இல்ல மற்ற கிளைமேட் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த பக்கம் நல்லா காத்துங்க. ஆனால் அந்த பக்கம் தான் எல்லாமே இருக்குதுங்க. இந்தியன் கார்ஸ் எல்லாம் அந்த சைடு தான் இருக்குது. இங்கிட்ட மான் தான் இருக்க மாட்டேன். மான் தாங்க. அது சவுண்டு வந்துச்சுங்களே. சாம்பார் டீர் அலாம் கால் போட்டே இருந்தது நீங்கள் வரும்போது கூட. இப்போங்க சப்பாரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அலாம் கால், டீரோட அலாம் காலுங்க. பாப்போம். நம்ம இத்தனை பேர் இருக்குல்ல, யாரோ லக் இருந்தா பாப்போம். பார்க்கணும். இது யாரையாவது வந்தா நேரா போய் தூங்கலாம். ஆக்சுவலாக நமக்கு தான் சைட் ஆகலைங்க. லெப்பாடுக்கும் டயருக்கும் நம்ம சைட் ஆகிருப்பாங்க ஆல்ரெடி. இங்கே இங்கே எத்தனை அதுக்கு நைட்டில் நல்லா கண்ணு தெரியுங்க. அது கண்ணு தெரியல. அவளுக்கு தான் நல்லா தெரியும். காலையில தெரியாது கண்ணு. அவளுக்கு காலையில கண்ணு தெரியாது. போய் படுக்கலாமா? இல்ல வேணாம். புலி காணா ஓடிடுச்சா? நல்லா ரெண்டு கண்ணு பயங்கரமா அது. பயங்கர பவர்ஃபுல்லா இல்லை இவ்வளோ பக்கத்தில் பைசனும் இருக்காதுங்க. லெப்பாடாக்கு இது இருக்கு. மின்னிச்சுங்களா? ஆமாம். இப்போ லெப்பாடா இருக்கிற வாய்ப்பு. கொம்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்ப இந்த ஒரு வண்டி வந்துச்சுல்ல இங்க கீழே ஆமாங்க வேலை பார்க்க வந்தோம். ஆமாங்க. அது அங்க போயிட்டு சரி வந்துச்சு. வரது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கனக்குள்ளே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பிளிங்க் ஆகிட்டே டெம்பு அடிச்சு பிரேக் அடிச்சு காமிச்சிக்கிட்டே இருந்தாரு. சரி சரி. ரொம்ப நேரமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாரு. அவர் ரொம்ப நேரமா நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பி போனாரு. அப்ப இங்கனக்குள்ள ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இதை இங்கே நான் பார்த்தேன். அப்படியே நல்லா கொஞ்சம் தூரம் தான். கண்ணு அதே பவர் தான். அது இங்க ஓடுச்சுன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கனக்குள்ள ஒண்ணுமே தெரியல. பின்னாடி இப்போ இங்கனக்குள்ள ஏதோ லைட் அடிச்சா தெரிஞ்சுச்சு. காட்டு மாடுண்ணே, காட்டு மாடுண்ணே. அந்த தெரியுதுண்ணே, காட்டு மாடு அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பைசன் அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குண்ணே. அந்த அந்த கருப்பு கலர்ல தெரியுது எனக்கு. அந்த அந்த மாடுண்ணே ஓடல, அது பாக்குது. மேய்ஞ்சிட்டு மேல தலையை தூக்குது. புதற்குல்ல அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அதோட இதெல்லாம் தெரியுது பாருங்க, கால்லாம். பாக்குது பாரு, இப்ப பாக்குது பாரு. பாக்குதா பாக்குதா? இப்ப பாரு, தலைய கீழே போன பாரு. பாக்குது, மரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஆமாங்க உள்ள ஓடிடுச்சுங்க. ஆக்சுவலி இங்க இருந்துச்சு. இங்க இருந்து அப்படியே இங்க இருந்துச்சு அப்படியே.
வருங்க அது. அது கண் எப்படி இருந்துச்சு? ஒருவேளை அதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? அது கண்ணு மின்னுங்க. இன்னும் இதுதான் போலீங்க. இல்லை இது கண் மின்னல. முள்ளம்பன்றி உள்ள போயிடுச்சு. நான் இங்கே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் முள்ளம்பன்றி. எல்லாமே இருக்கும் போல. அது காட்டு மாடுனே. அதுவுமா? ஆமாண்ணே. என்ன பண்ணுவோம் இவ்வளோ தூரத்துலன்னு சொல்றீங்க? தெரியுது. 2 கண்ணும் தெரியுது பாருங்க. 2 கண். 2 கண் தெரியுது. காட்டு மாடுனே அது. காட்டு பைசனுங்களா? ஆமாம் காட்டு மாடு. இந்த இங்கிட்டு தெரியுது பாருங்க. இந்த இங்கனக்குள்ள ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று நிற்கிது. இதுலயே ஏமாத்துருக்கு. அங்கேயும் இருக்கு, இங்கேயும் வருது. ஆமாம், காட்டு மாடு தான். சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்குதுங்க. ஆனால் என்னென்ன கிளியராக வரும். யார் புசு புசுன்னு வரக்கு. பயங்கரமாக கேட்டுச்சுங்க 2 தடவை. இப்போ கேட்டுச்சுல. இப்போ 2 தடவை கேட்டுச்சுங்க. கரெக்டாக ஆன் பண்ணி வைக்கும்போது கத்த மாட்டேங்க. நல்ல லாங் சவுண்டுங்க இப்போ கத்துனது. ஆக்சுவலாக இந்த பெரிய கம்பு லாக் ஹவுஸ்லிங்க டயரே பெருசாக பார்த்தது இல்லைங்க. நான் போன அன்னைக்கு டயர் சவுண்டுங்க 2-3 தடவை கன்னியூஸாக கேட்டுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு டவுட்டில் இருந்தேன். டயர் எங்கே இல்லைங்கிறாங்க, எப்படி காலையில் போட்டு காட்டுறாங்க டயர் சவுண்டு. நாய்தான் குட்டியாக இருந்துச்சு. சென்னை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. மங்கூஸ் மாதிரி இருக்குங்க. ஆமாம், என்ன தெரியல. காட்டு எருமைங்க பக்கத்துலேயே. குட்டியோட அந்த பீச் குட்டி அங்கே இருக்கு. உள்ளே போயிடுச்சுங்க. குட்டி அங்கே இருக்கு. அவுட் ஆஃப் சைட்டில் அங்கே தான் உங்களுக்கு இருக்கு. அதுவும் அதே தானா? வேறு எதாவது வந்துச்சிங்களா பைசன் தவிர? இல்லை, எலிஃபென்ட் சவுண்ட் கேட்டு தான் நான் இவங்க எல்லாத்தையும் எழுப்பி மேலே கூப்பிட்டு வந்தேன். சரி சரி. ஆனால் எலிஃபெண்ட்டே காணும். குட்டி வருது. அரைக்கணும் இல்லைங்களா? பக்கம் போக மாட்டேன் குட்டி.
காலையில் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இருக்குது. கார்ஸோட சைட்டிங் வேறு லெவல். டைம் பார்த்தீங்கன்னா 4:45ங்க. செகண்ட் டே அம்புலி இல்லம். ஒரு 2:45 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வைல்ட் கார்ஸுங்க. குட்டியோடு இருந்ததுங்க. நம்ம கீழே பாட்டு சரி மேலே மாடிக்கு போய் பார்க்கலான்னு வந்தோம். மேலேருந்து லைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் சைட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே மூவ் ஆயிடுச்சு. உள்ளே இந்த பக்கமாக போயிடுச்சு வைல்ட் கார்ஸ். இந்த பாறைக்கு நடுவில் அப்படியே உள்ள ஓடிடுச்சுங்க. மான் சவுண்டு கேட்டுச்சு, பட் வேறு எதுவுமே சைட் ஆகலை. ஓகே, நல்லா குளிருதுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். குட் மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:40. இங்கே இருக்குங்க பைசன். பைசன் இங்கே தாங்க இருக்குது. இந்தியன் கார்ஸுங்க குரூப்பாக இருக்குது. இந்தியன் கார்ஸ் எல்லாம் மூவ் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வெடியும் போது கிளம்பிடுதுங்க. அலாரம் செட் பண்ண மாதிரி. வெளிச்சம் தெரியுதுங்க லைட்டாக. லைட்டாக சன்ரைஸ். ஆச்சு. நைட்டு ஒரு 2:30 போல் வந்தேங்க. 2:45 மேலேருந்து லைட் அடிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்து ரூமில். ஜன்னல் வழியாக பார்த்தேன் இங்கே பைசன், இங்கே இந்தியன் கார்ஸ் நின்று இருந்தது. 2:45 இருக்குங்க கரெக்டாக. இங்கேயே முன்னாலேயே இருந்தது. வெளியே வந்து இந்த ஜன்னலில் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிடும். குளிருங்க பயங்கர, உட்கார முடியல. வேறு எதுவும் பெருசாக வரல. முள்ளமண்ணி இந்தியன் கார்ஸ் தான் நைட்டு. முள்ளமண்ணி இந்த இடத்துல வந்துச்சு. ஒன்றே ஒன்று அப்படி போச்சு.
ஆல்ட் ஃபுல்லாக மரத்துலேருந்து இருக்க மாட்டேங்க பீக்காக்கு. டாக்ஸ் பிடிச்சிடும். ஓகே. நிறைய பீக்காக ஆயிடுச்சு இல்லை இங்கே. எல்லா ஃபாரஸ்ட்லேயுமே நிறையா இருக்குங்க இப்போ பீக்காக். ஸ்னேக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸ்னேக்ஸுங்க. மார்னிங் சவுண்டு வருங்க. அந்த பக்கம் இந்த மலையிலேருந்து இறங்கி வந்தது. அதே மாதிரி ரிட்டர்ன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கு. ஒத்தைக்கு வந்தால் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக. நீங்கள் முன்னாடிங்களா?
நீ வராது. மான் தான் 2 அப்படியே நிற்கும், நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு. வழி மாதிரி வந்ததா? இங்கே இந்த ஏரியாவில் தான் சுத்தம்னு நினைக்கிறேங்க. இந்த ஏரியாக்குள்ளார இங்கே தாங்க இருந்தது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் கார் எல்லாம் இங்கே தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock காலையில். கிளம்புனாட்டிங்க பெருசாக எதுவுமே சைட் ஆகலை. ஒயில் கார்ஸ் மட்டும் தான் சைட் ஆச்சு. ஸ்பாட்டட் டீஸு, அப்புறம் பீக் டாக்கு, நிறையா டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சுங்க. அலங்காலாம் வந்துச்சு. போகிட்டு ஏதாவது ஏர்லியாக ஈவினிங்ஸ் ஏதாவது பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இங்கே தாங்க அந்த ஒயில் கார் வந்து நின்றுச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது